V4 என்னங்கிறத பார்க்கலாம். V1 see, V2 saw, V3 seen, V4 seeing. How do we say? See, saw, seen, seeing. One more time. நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். See, saw, seen, seeing. Seeங்கிறது present form of the verb, saw past form of the verb, and then seen past participle, seeing present participle. Okay va? See, saw, seen, seeing. See, saw, seen, seeing. One more time சொல்லலாம். See, saw, seen, seeing. Okay, good cuties. இங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த verbல seeங்கிற verb அப்படியே இருக்கு present tenseல, and then past tenseக்கு வரும்போது seeங்கிறது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, சான் மாறி இருக்கு. and then past participle seen கம்ப்ளீட்டாக அதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. and then present participle of the verb always add with ing, there is no change for that. ஓகேவா? சீங்கிற V1 வேர்போட ing ஆட் ஆகி வரும். V1 அண்ட் V4 ஆனது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். V2 V3 மட்டும் நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது it will be easy for us. ஓகேவா குட்டீஸ்? now we go to see this in the sentences. okay, now he saw. he sawங்கிறது எங்கே வந்திருக்கு? past tenseல வந்திருக்கு. ஸோ அப்போ present tenseல என்ன வரும்? he sees. வேர்போட என்ன ஆட் ஆகி வந்திருக்கு? எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. ஏன் எஸ் ஆட் ஆகி வந்திருக்குன்னா ஹீங்கிற ப்ரொனவுனுக்கு எஸ் ஆட் ஆகி வரும், இல்லைன்னா எஸ் ஆட் ஆகி வரும்னு சொன்னோம். நீங்கள் ரெகுலராக எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆயிரும். he sees, he saw, he has seen, he is seeing, he is seeing. he sees அப்படிங்கிறது present tense, he sawங்கிறது past tense, he has seenங்கிறது present perfect tense. present perfect tenseக்கு heக்கு has வரும். past participle இந்த verb தான் இதோட add ஆகி வரும். and then he is seeing. he is seeingங்கிறது present continuous tense. continuous tenseக்கு always என்ன வரும்னாக்கா present participle of the verb வரும். நம்ம டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது it will be easy to learn. okay குட்டீஸ், சொல்லாமா சென்டென்ஸை என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லலாமா? he sees, he sees.